நமஸ்காரம். வெல்கம் டு சாரதா சமையல். நான் சாரதா. இன்றைக்கி சாரதா சமையலாக நம்ம பார்க்க போகிறது மார்கழி மாதம் முடிகிற கடைசி நாள் அன்றைக்கி நம்ம வந்து போகி பண்டிகைன்னு செலிப்ரேட் பண்ணுவோம். அது வந்து இந்த மாதம் 13ஆம் தேதி திங்கக்கிழமை வருது. ஜனவரி மாதம் 13ஆம் தேதி திங்கக்கிழமை வருது. ட்ரெடிஷ்னலாக பண்ணுறவங்க எல்லாருமே போகி அன்னைக்கு வந்து போலி பண்ணுறது பழக்கம். ஜென்ரலாக போலின்னா மைதா வச்சு தான் பண்ணுறது. ஆனால் இந்த போலியில் மைதா இல்லை, மேல் மாவு வந்து நான் ரவை வச்சு பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ போலி, அதாவது சக்கரவள்ளி கிழங்கு போலி. அப்புறம் வந்து வடை, அதுலேயும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அது வந்து நம்மளுக்கு மரவள்ளிக்கிழங்குன்னுவாங்க, ஆள்வள்ளிக்கிழங்கு, கெப்பங்கிழங்கு அப்படின்வாங்க. அதை வச்சு வடை, பருப்பு சேர்த்து வடை, ரெண்டுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சக்கரவள்ளிக்கிழங்கு போலி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். சக்கரவள்ளிக்கிழங்கு எடுத்துருக்கணும்னா 2 பீஸு, கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரவை, வெள்ளைப்பொடி, அதாவது நாட்டு சக்கரை அப்படின்னு, அது நெய் வந்து பொரிக்கிறதுக்கு தவாவில் போட்டு எடுக்கிறதுக்கு நல்லெண்ணெய், முக்கியமாக நல்லெண்ணெய். மாவு பிசையும் போது மாவு நல்லா சாஃப்டாக வரணுன்னா அதுக்கு நல்லெண்ணெய் போட்டால் தான் சாஃப்டாக வரும். நெய்யெல்லாம் போட்டு பார்த்தேன், ஆனால் அது கெட்டியாக தான் இருந்தது. அதனால் எப்போவுமே போலி மேல் மாவு பண்ணும்போது நல்லெண்ணெய் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் போட்டு ஒரு தடவை கலந்துட்டு நல்லா ஊற வைக்கணும். அதுக்காக நான் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். முதல்ல போலிக்கு மேல் மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா இது நல்லா ஊறணும். எவ்வளோ ஊறதோ அவ்வளோ நல்லாயிருக்கும். மேல் மாவில் ஒரு சிட்டிகை உப்பு போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கலந்துட்டு, இப்போது நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து கெட்டி மாவை முதல் பிசைஞ்சிடலாம். இப்போ பார்க்குறதுக்கு இது தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் வந்து ரவை ஊற ஊற இந்த தண்ணி வந்து இழுத்துடும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுட்டு பிசைஞ்சு வச்சிடுறேன். இதை நல்லா ஊறட்டும். நம்ம பூர்ணம் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை பார்க்கலாம். ரவை 2 மணி நேரம் மேலே ஊறிடுது. நல்லா ஊறிருக்கு. எடுத்தால் பாருங்கள், அப்படி ஸ்டிக்கியாக மைதாவில் பண்ணால் எப்படி வருமோ அது மாதிரி வருது. இதுவே நல்லா பெண்டிங்காக இருக்கும். நான் இதை வந்து ஒரு தடவை மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிடலாம். இந்த மாவை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுடலாம். இப்போவே ரொம்ப நல்லாயிருக்கு. இது இப்படியே கூட பண்ணலாம். ஆனால் மிக்சியில் போட்டால் மாவு வந்து நல்லா கொஞ்சம் மைதாவில் பண்ண மாதிரி வந்துடும். இதை வந்து 2 இல்லை 3 தடவை பல்ஸ் மோடில் மட்டும் போட்டால் போதும். நம்ம நார்மல் மோடுக்கு மாற்ற வேண்டாம். ஜஸ்ட்டு பல்ஸ் மோடில் போட்டுட்டு கொண்டு வரேன். நான் வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோவை ஸ்டீம் பண்ணியிருக்கேன். வேக வைக்கலை, ஸ்டீம் பண்ணிவிட்டு இதை வந்து கிரேட்டரில் போட்டு நல்லா இதை மாதிரி துருவி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஸ்டீம் பண்ணி துருவி வச்சுருக்கிற சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துட்றேன். ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன் இதில் சேர்த்துட்றேன். இப்போ நான் வந்து இந்த வெள்ளைப்பொடி இதில் சேர்க்குறேன். இது ஆல்ரெடி இதுவும் நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்கும். இதை வந்து ஒன்றும் குக்கெல்லாம் பண்ண வேண்டாம், சும்மா அப்படியே கலந்து வைக்க வேண்டியது தான். ஸோ நம்மளுக்கு பூர்ணம் நம்ம உருட்ட அளவுக்கு வந்தால் போகிறோம். பூர்ணம் வந்து இப்போ பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த பூர்ணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்மளுக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சுட்டா எல்லாம் மிக்சிங் மட்டும்தான். இப்போ ரெடி ஆகிடுது. நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். கடைசியாக ஒரே ஒரு சிட்டிகை உப்பு இதில் சேர்த்துட்டு பிசைஞ்சு விட்டால் இந்த ஸ்வீட்னஸ் வந்து நல்லா தெரியும். பூர்ணம் வந்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். சும்மா கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நெய் தடவிருக்கேன். நம்மளுக்கு வேண்டிய அளவு எடுத்துகிட்டு நல்லா இப்படி உருட்டி வச்சுக்கலாம். நான் வந்து இதை ஸ்டீம் பண்ணேன், அதனால் வந்து தண்ணி இல்லை, அதனால் சூப்பராக வந்திருக்கு. சப்போஸ் நீங்கள் வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்துடும். அது மாதிரி வந்தால் பூர்ணம் வந்து இந்த மாதிரி கெட்டியாக இருக்காது. அது மாதிரி வந்ததுன்னா நம்ம ஏதாவது ஒரு வேர்க்கடலை, இல்லாட்டி உடச்ச கடலை, இல்லாட்டி கடலைப்பருப்பு வறுத்து பொடி பண்ணி போடலாம், இல்லாட்டி பைத்தம்பருப்பு பொடி பண்ணி போடலாம். அது வந்து எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சரை வந்து அது இழுத்துடும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருண்டை பண்ணிக்கலாம். பூர்ணம் உருண்டை பிடிச்சாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போது மேல் மாவு ரெடி பண்ணிவிட்டு
ரெடி பண்ணியாச்சு, மிக்சியில் போட்டு எடுத்துன்னு வந்தாச்சு. பார்க்கலாம். மேல் மாவை வந்து மிக்சியில் நான் நல்ல ஒரு 7-8 தடவை பல்ஸ் மோட்டில் போட்டேன். மாவு எப்படி வந்திருக்கு பாருங்கள். நல்ல மைதா மாவு பண்ணால் எப்படி வரும் அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்போது மேல் மாவும் ரெடி, பூர்ணமும் ரெடி. நம்ம ஸ்டஃப் பண்ணி உடனே நம்ம வந்து தவாவில் போட்டு எடுத்துடலாம். நம்ம இப்போ வந்து போலி ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மேல் மாவு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கணும். ஜென்ரலாக போலின்னா மேல் மாவை விட ஸ்டஃபிங் தான் ஜாஸ்தியாக இருக்கணும். நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் பாருங்கள். மாவு நல்லா வந்திருக்கு. நம்ம ஸ்டஃபிங் உருண்டை வச்சு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு கொஞ்சம் எடுத்துடலாம். இது மாதிரி எல்லா பக்கமும் மாவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இப்போ இதை வச்சுட்டு நம்ம தட்டணும். இந்த மாவு கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால கையிலையே தட்டி தான் போடணும். கொஞ்சம் டைட்டாக இருந்ததுன்னா நம்ம வந்து சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டி போடலாம். போலி வந்து ஸ்டஃபிங் நிறைய வச்சா உள்ளே நிறைய ஸ்டஃபிங் இருக்கும், திக்காக பண்ணணும். இதை லைட்டாக கலர் மாறணும். கலர் மாறின பிறகு நம்ம திருப்பி விடலாம். அதுக்குள்ளே இன்னொன்று ரெடி பண்ணி வச்சிடுறேன். ஒன்று 2 பக்கமும் கொஞ்சம் நல்லா வேகணும், கலர் மாறணும். அதுக்கப்புறம் தான் மேலே தான் நெய் போடணும், சைடில் போட வேண்டாம். இது மேலே போட்டுட்டு அப்புறம் இன்னொரு தடவை அதை திருப்பி போடணும். கொஞ்சம் எடுத்துடலாம். போலி ரெடி ஆகிட்டு அடுத்தது பண்ணிடலாம். அடுத்த போலி கூட ரெடி ஆகிடுது. இந்த ரவா மைதா சேர்க்காத ஒரு நல்ல ஹெல்த்தியான வெர்ஷன் போலி இது. ஜென்ரலாக இந்த மேல் மாவு ரவையில் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் எங்கள் அம்மாலாம் பூரி லட்டு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் ரவையை ஊற வச்சுட்டு, மிக்ஸி இல்லாத காலம் வந்து நாங்கள் வந்து உரலில் போட்டு இடித்து அதை வந்து பூரி பண்ணி அதுக்கப்புறம் அதை பொடி பண்ணி லட்டு பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரொசீஜரில் தான் நான் இன்றைக்கி மேல் மாவு பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. 2 பக்கமும் நல்லா சுட்டு எடுத்தாச்சு. மேல் மாவு வந்து வெந்துடுத்து. இப்போது நம்ம நெய் தடவிடலாம். நம்ம ஸ்டஃபிங் நிறைய வச்சா இது மாதிரி நடுவில் இப்படி வரும். இது வந்து ஸ்வீட் ஃப்ளாட் ப்ரெட்டு கூட அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சக்கரவள்ளி கிழங்கு போலி வந்து நல்ல ரவை போட்டதுனால நல்ல சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உள்ள ஸ்டஃபிங் நிறையவே வச்சுருக்கேன், பார்த்தாவே தெரியும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. போலி வந்து சூடாக இருக்கும்போது மேலே நெய் போட்டுன்னு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சம்டைம்ஸ் அது மேலே பாயசம் போட்டுன்னு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம மரவள்ளிக்கிழங்கு அப்படின்வாங்க, ஆழ்வள்ளிக்கிழங்குன்னுவாங்க, டாப்பியோக்கா அப்படின்வாங்க, கேப்பக்கிழங்கு அப்படின்வாங்க. அதை போட்டு ஒரு வடை பண்ண போகிறேன். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் 2 ஆழ்வள்ளிக்கிழங்கு அதாவது மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப்பு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 5 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் உப்பு, எண்ணெய் தேவையான அளவு. மரவள்ளிக்கிழங்கு வடை பண்ணுறதுக்கு முதல்ல பருப்பெல்லாம் ஊற வச்சிடலாம். நான் 1 கப்பு
கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 5 காஞ்ச மிளகா போடுறேன். ஏன்னா இது நிறைய சேர்க்குறோம், அதனால் இதுக்கு கொஞ்சம் காரம் தேவைப்படும். அதனால் நிறைய காரம் போட்டிருக்கேன். இந்த மிளகா கூட நல்லா காரமாக இருக்கும். இதை நல்லா அலம்பிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கலாம். இந்த மரவள்ளி கிழங்கை நம்ம தோல் எடுத்துகிட்டு பெரிய சீவல் கிரேட்டர் இருக்கு இல்லையா, அதில் சீவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மரவள்ளி கிழங்கு வடை பண்ணுறதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். பருப்பெல்லாம் நல்லா ஊறி இருக்குது, 2 மணி நேரம் மேலே ஊறி இருக்குது. இப்போ இதை தண்ணி இல்லாமல் எடுத்து இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நம்ம மசால் வடைக்கு பண்ணுற மாதிரி தான், இதுக்கு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. நான் அந்த பருப்பு எல்லாம் தண்ணி இல்லாமல் எடுத்து இதில் போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ மிக்சியில் பல்ஸ் மோடில் தான் அரைக்கணும். நான் 4 இல்லை 5 தடவை அரைச்சிட்டு கொண்டு வந்துட்டு இதெல்லாம் சேர்க்கணும். சீரகம் கூட இப்போவே சேர்த்துடலாம். இப்போது பல்ஸ் மோடில் போட்டுட்டு கொண்டு வரேன். நான் இதை பல்ஸ் மோடில் அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இப்போ இதுலேயே கருவேப்பிலை போடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கலாம். அப்புறம் இந்த துருவி வச்சுருக்கிற மரவள்ளி கிழங்கு சேர்த்துடலாம். நான் கொஞ்சம் அப்படியே வச்சுருக்கேன். இதை வந்து அரைச்சிட்டு கடைசியில் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வடை தட்டலாம். இது மாதிரி குறைன்னு அடிச்சிருக்கேன். இது கூட கொஞ்சமாக தான் மசிஞ்சிருக்கு. இப்போ வந்து இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் மீதி இருக்கிற இந்த மரவள்ளி கிழங்கு போட்டுடலாம். இந்த மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் கிடைக்கும், இந்த குச்சி குச்சியாக ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அதனால தான் இது மாதிரி போட்டால் வாய்க்கு கொஞ்சம் மேலே இருக்கிறதெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக வரும். கொஞ்சமாக கொத்தமல்லி, இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். வடமாவு நல்லா கலந்து விட்டாச்சு. உப்பு காரம் எல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இப்போ வந்து நம்ம எண்ணெய் வானலில் வைக்கிறதுக்கு முன்னால் நம்மளுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் சும்மா இப்படி உருட்டி வச்சிட்டோம்னா எண்ணெய் காஞ்ச உடனே கடகடான்னு போடுறது ஈஸியாக இருக்கும். நான் ஒரு 5-6 இது மாதிரி உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் வானலில் வைக்கிறேன். இது பண்டிகைக்கு பண்ணுறதுனால வெங்காயம் போட, இல்லாட்டி ஒரு வெங்காயம் சேர்த்தா கூட நல்ல வாசனையாக இருக்கும். வெங்காய வாசனை நல்லா டேஸ்டியாக இருக்கும். வாங்க இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் வச்சிடலாம். மரவள்ளி கிழங்கு வடை பண்ணுறதுக்கு நான் ஒரு வானலியில் எண்ணெய் வச்சுருக்கேன். அந்த எண்ணெய் காஞ்சிட்டே இருக்குது. நான் வந்து ஆல்ரெடி உருட்டியெல்லாம் கூட வச்சாச்சு. இப்போது எண்ணெய் காஞ்செடுத்து இது ஒன்றுன்னா நம்ம தட்டி போட்டுடலாம். இப்போ ஒரு உருண்டை எடுத்து இது மாதிரி கைக்கு நடுவில் வச்சுட்டு லேசாக இப்படி அழுத்தணும். இது எட்ஜஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும், நடுவில் வந்து திக்காக இருக்கும். இப்போ வந்து இதை எண்ணெயில் போட்டுடலாம். ரெண்டு பக்கமும் 2-3 தடவை திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனவுடனே எடுத்துடலாம். வடை வந்து 2 பக்கமும் நல்ல கலர் மாறி இருக்குது, கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த வடையெல்லாம் எடுத்துடலாம். பண்டிகைன்னா முதல்ல பண்ணுறது வடை பாயசம். அதுதான் தான் நம்ம பண்டிகை அப்படின்னு சொல்லுவோம். அதில் வடைன்னா முக்கியமாக இந்த பண்டிகை நாளில் இந்த பருப்பு வடை தான் பண்ணுறது பழக்கம். போகின்னா போளி, அது வந்து ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டு. பாயசம் பண்ணணுமோ இல்லையோ போளி கட்டாயம் பண்ணுவோம். அதனால் இந்த தடவை நான் பண்ண இந்த போளி வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான வெர்ஷனாக பண்ணியிருக்கேன். வடையும் அதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு வடை. நான் அந்த வடை மாவில் ஜென்ரலாக வந்து வடைக்கு நடுவில் கொஞ்சம் கேப் இருந்தால் இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டை போட்டுடுவேன். ஏன்னா எங்கள் அத்தை சொல்லுவாங்க, வடை பண்ணும்போது இதை மாதிரி சின்ன சின்ன உருண்டையெல்லாம் போட்டால் நம்ம வீட்டில் வந்து வம்சம் நல்லா விருத்தியாகும், நிறைய பசங்கள்லாம் வருவாங்க, நம்மளுக்கு அப்புறம் நம்ம பசங்க அடுத்த ஜென்ரேஷன் அது மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அதனால் இது மாதிரி சின்ன சின்ன உருண்டை கட்டாயம் போடணும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வடை பண்ணும்போது கொஞ்சமாவது கடைசியில் எடுத்து இந்த மாதிரி உருண்டை போடுங்க. நம்ம வீட்டில் வந்து வம்சம் நல்லா தழைச்சி வரும். சக்கரவள்ளி கிழங்கு போளியும் மரவள்ளி கிழங்கு வடையும் ரெண்டுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு அதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் போகி பொங்கல் கணுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே இந்த 3 நாள் பண்டிகையும் நல்லா செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.